என் பேர் மோகன சுந்தரம். நான் ஆர்ஆர் அகாடமியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் 9 வருஷமாக. இதில் நம்முடைய சார் ஆர்ஆர் ராமசுவாமி சாரினுடைய பிறந்த நாள் இந்த 22ஆம் தேதி வருது. அவருக்கு அது அவர் ஆக்சுவலாக பிகாம் படிச்சுட்டு சென்னைக்கு 81 வந்தார். வரும்போது அவருக்கு எந்த ஒரு முன்பின் எதுவுமே தெரியாது. இங்கே வந்து தான் அவர் தன்னை டெவலப் பண்ணிக்கினார். நிறைய படித்து தன்னை இது பண்ணின்னு அகாடமிக்காக அயராது பாடுபட்டு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அது அவருடைய உழைப்பு, கடின உழைப்பு தான் செய்வோம். இதில் எல்லாருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்காக அவர் உழைக்கிறவர். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுறாருப்பான், ஃபீஸ் விஷயத்துலேயும் எதுலையும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவரை ரொம்ப விரும்புவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அவர் அகாடமியை நடத்துகிறாருன்னு சொல்லலாம். அதனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் எல்லா விதமான இதுவும் பெற்று நீண்ட ஆயுளோட இருக்கக்கூடிய இயக்குனர். அவர் இந்த இதுக்காக எந்த இதுவும் இல்லாமல் படித்து தன்னைத்தானே அவர் ஒரு இதை உருவாக்கின்னு இந்த நிலைக்கு வந்திருக்காருன்னா அவரோட கடின உழைப்பும் எக்ஸ்ட்ராடனரி இதுவும் தான். அவங்களுடைய பேரண்ட்ஸும் இதுக்கு ரொம்ப ஒத்துழைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லா இதுவும் பெற்று நல்ல இதுவாக வாழணும்னு கடவுளை பிரார்த்தனை செய்யணும். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே. இன்னொரு ரிட்டர்ன்ஸ் அப்படியே இன்னொரு ரிட்டர்ன்ஸ் அப்படி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் இளவரசன். நான் ஆர்ஆர் அகாடமி டீம் மெம்பர். நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ராமசாமி சார் அடங்க ஒரு நல்ல வழிகாட்டி, நல்ல நண்பனுக்கு நண்பன். ஸோ அந்த மாதிரி பல பன்முகத்தன்மை கொண்டவர் ஆக்சுவலாக. ஸோ இதில் முக்கியமாக நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால், விடாமுயற்சி. இந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது அடுத்து புதுமையாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாரோ, இந்த ஆர்ஆர் அகாடமி நிறுவனத்தை தொடங்கினாரோ, அப்போ இருந்த அதே ஸ்பிரிட் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரு நல்ல விஷயம். நான் கற்றுக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா, நம்மளாலையும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னா நாம் நினைக்கிற ஒரு கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் சார் ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். அந்த வகையில் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் அவரோட நாலேஜை கொண்டு போகும்போது அவர் சிம்பிளாக சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம்ப்பா. ஸோ அது ஒரு மோட்டிவேஷனல் வார்த்தையாக இருக்கும் ஆக்சுவலாக. ஜஸ்ட் லைக் தட் அவர் சொல்லுவார். பட் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது அது செகண்டரி பார்ட். பட் த திங் இஸ், அவர் அந்த சொல்கிற வார்த்தையிலே நமக்கு எனர்ஜி பூஸ்டப் ஆகிடும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ஆர் அகாடமி ஒரு செகண்ட் ஃபேமிலி மாதிரி. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸு அண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாமே பிகாஸ் ஆஃப் கேஎன்ஆர் சார் மூலயமா கிடைச்ச ஒன்று தான். ஸோ இது எனக்கு ஒரு 2வது குடும்பம் மாதிரி தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த தருணத்தில் நான் இறைவனிடம் வேண்டிக்கிட்டு ராமசாமி சாருக்கு என்னோட இனிய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் என் குடும்பத்தார் சார்பாகவும். ஸோ சாரோட குடும்பத்தாரும் நீண்ட நாள் நல்லபடியாக வாழணும். ஸோ நீண்ட ஆயுள் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு நான் சாருக்கு மீண்டும் ஒரு முறை என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. ஹாய், நான் அருண், ஸ்டாஃப் ஆஃப் ஆர்ஆர் அகாடமி. நான் இங்கே ஆர்ஆர் அகாடமியில் 10 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆர்ஆர் அகாடமியில் ஜாயின் பண்ணும்போது நான் இருந்த லெவல் வேற. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆகி இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு லெவலுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே என்னோட டேலண்ட் என்ன அப்படின்றத டாக்டர் ப்ரொஃபசர் கே.என். ராமசாமி சார் கண்டுபிடிச்சு அடுத்த லெவலுக்கு என்ன மூவ் பண்ணாங்க, ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் திஸ் டே டுடே இஸ் யுவர் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ். கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சகாயராஜ்.
நான் ஆர்ஆர் அகாடமியில் கடந்த 9 வருஷங்களாக பணி செய்து வருகிறேன். நான் பல இடத்துல நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த ஆர்ஆர் அகாடமி கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஏனென்றால் எங்கள் டைரக்டர் டாக்டர் KN ராமசாமி சார் அவர்கள் மிகவும் ஜென்டில்மேன். அவர் வந்து ஒரு ஓனர் மாதிரி யாரையும் வழி நடத்தது கிடையாது. கூட ஃப்ரெண்ட்லி மாதிரி சகோதரர் மாதிரி நடத்ததுனால எங்களெல்லாம் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்றைய நாளில் அவர் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அந்த நாளில் கடவுளை ஆசீர்வதித்து பரிபூர்ண நீடிய ஆயுளை அவருக்கு கொடுத்து அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கடவுளை ஆசீர்வதிக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி பர்த்டே யூ சார். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் லோகநாதன். நான் கடந்த 7 வருடங்களாக இந்த ஆர்ஆர் அகாடமியில் ஒர்க் பண்ணுகிறேன். என்னுடைய எம்டி KN ராமசாமி சார் அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு என் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீண்டகால ஆயுளோடு இருந்து எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் வேலை பண்ணுகிறோம். மற்றபடி நான் கடந்த 7 வருடங்களாக இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். எங்களை மிஸ்டர் KN சார் அவர்கள் கொண்டிருக்கிறார். அவர் நீண்ட ஆயுளுடன் வாழ என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறி கடவுள் கிருபையால் அவரை. ஹாய், நான் உங்கள் சிறுதி ஆர்ஆர் அகாடமியில் ஸ்டாஃபாக இருக்கேன் சார். நான் சேர்ந்து 3 வருஷம் ஆச்சு. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை தான் நான் இங்கே வந்தேன். கோவிட் டைம். KN சார் ஒரு ஃபார்மல் இன்டர்வியூ வச்சார். உடனே நீ நாளைக்கே வேலைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அது பார்த்தோன்னே நினச்சா என்ன ஒன்றுமே இல்லை, டக்குன்னு வர சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வேலை கொடுக்குறது அவர் தான் எனக்கு. அந்த டைமில் நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு. பட் ஆர்ஆர் அகாடமி எனக்கு ஃபஸ்ட்டு நீ வேலைக்கு வாப்பா அப்படின்னு சொன்ன வார்த்தை லைஃப்பில் எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ். அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் தான் பட்டோம். ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் லைஃப் என்னன்னு நமக்கு தெரியுது, எப்படி சர்வே பண்ண முடியும் இந்த சூழ்நிலையும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள், ஒரு சந்தோஷமான நாள் எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா KN சார் வந்து 24/7 ட்ரெயின் பண்ணுவார். அவர் மைண்ட் என்ன நேரமும் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணணும் பசங்க. ஒரு தனி மனுஷன் 31 வருஷமா, அதுவும் இந்த சென்னை பெரிய சிட்டியில் இப்படி நிற்க முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் KN சார் மட்டும்தான். கான்ஃபிடென்ஸ்னா KN சார் மட்டும்தான். நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன், அவருக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்து மேலும் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டாகவும் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டாகவும் கம்பெனி செக்ரட்டரிஷிப்பாகவும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் வந்து லக்ஷ்மண் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். ஆர்ஆர் அகாடமியில் நான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கேன். நான் 2 இயர்ஸாக ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. இங்கே வந்து ஒர்க் பண்ணுற டைரக்டர் ஆஃப் KN ராமசாமி வந்து ஒரு நல்ல ஒரு ஓனர், நல்ல ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோட்டிவேஷன், எம்ப்ளாயை வந்து நல்ல ஒரு விதமாக மோட்டிவேட் பண்ணுற விதத்துலையும் சரி, எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பண்ணணும்னு சரி, அதெல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு ஆசான்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு ஹாப்பி மோடாக தான் பேசுவார். ஒரு பெஸ்ட் அகாடமி ஆர்ஆர் அகாடமின்றது தெரியும். இது 35 இயர்ஸாக இந்த ஆர்ஆர் அகாடமி இருக்குது. நிறைய ஃபியூச்சர், நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்த கம்பெனி இது. இந்த ஆர்ஆர் அகாடமியில் நானும் ஒரு மெம்பராக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த KN ராமசாமி அவர் வந்து ரொம்ப சிறந்த மனிதர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் ஷார்ட் பீரியடில் தான் இங்கே ஜாயின் பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் சரி, அவர் சொல்கிற விதங்களும் சரி, யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டார். எல்லாரும் மோட்டிவேஷன் பண்ணி ஓகே பார்த்துக்கலாம், ஐ கேன் டூ இட், உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு எல்லாரையும் தட்டி கொடுத்து ஒரு விஷயத்த வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணணுன்றதையும் நம்ம சின்ன விஷயங்களை கூட அதை கரெக்ட் பண்ணி இப்படி பண்ணுப்பான்னு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட் பர்சன் அவர் ஆர்ஆர் அகாடமியில் KN ராமசாமி. எனக்கு இங்கே இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸோட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி மோடு. அது இல்லாமல் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுற மாதிரி இங்கே அட்மாஸ்பியர் இருக்காது. ஒரு ஃபேமிலி மெம்பராக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஆர்ஆர் அகாடமி. எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ஜாயின் பண்ணி இப்போ இந்த ஷார்ட் பீரியடில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே சார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. KN ராமசாமி அவர் நீண்ட ஆயுளோட இருக்கணுன்றது இந்த ஆர்ஆர் அகாடமியில் ரொம்ப சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். Hello, good morning. This is Lalita from RR Academy. நான் வந்து அட்மின் எக்ஸிக்யூட்டிவாக பாஸ்ட் 6 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எம்டி மிஸ்டர் KN ராமசாமி, அது வந்து ரொம்ப வண்டர்ஃபுல் மேன், ஹெல்ப்ஃபுல் மைண்டட்,
அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனராக இருப்பார். எல்லா ஸ்டாஃப்ஸையும் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ சார், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காட் வில் பிளெஸ் யூ ஆல்வேஸ் சார். ஹாய், என் பேர் ஹேம்சந்த் குமார். பீகார்லேருந்து வந்து சென்னைக்கு 2017 வந்தேன். ஆர்ஆர் அகாடமி ஜாயின் பண்ண 8 இயர்ஸ் ஆக போகுது. எனக்கு கேஆர் சார் நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கே மட்டும் இல்லை, என் ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கிறாங்க. हैप्पी बर्थडे केना सर, भगवान आपको अच्छा हेल्थ दे. हाय, आई एम दिनेश, आरआर अकेडमी. ஆர்ஆர் அகாடமியில் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் ஆக போகுது. இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாத்தையும் சார் வந்து அவங்க ஃபேமிலியோட ஒர்க்கில் நல்லா பார்த்துக்கிறாங்க. அதேமாரி சார்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு அவங்களோட மோட்டிவேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க. ஹாப்பி பர்த்டே சார்.